என்னுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க முடியாத கிருபையை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை. எப்பொழுதும் கர்த்தர் தந்த வார்த்தையை நாம் தியானிக்கிறதுக்கு முன்னால் ஒரு உன்னதமானவரே துதிக்கிறோம், மகாபரிசுத்தரே துதிக்கிறோம். ஐயா நாவிலிருந்து பேசும் கர்த்தாவே, இந்த வார்த்தையாக கர்த்தருடைய வார்த்தையாக துணிக்கிட்டோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அது ஆவியாகும் ஜீவனாக இருக்கிறபடியினால் மக்களை பலன் செய்யட்டும். ஆண்டவரே ஆசீர்வதியும் கர்த்தாவே. கிருபையாருமப்பா, இப்படி நாம் மகிமைப்படட்டும். கர்த்தாவே துதிக்கிறோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல அது அதிக பலனை கொடுக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி நாம் தியானிக்க போகிற வேத வாக்கியம், இந்த உள்ளான மனிதன் சோர்வடையும் போது இந்த சரீரமும் சோர்வடையுது. ஒன்றுக்கொன்று கனெக்ஷனாக இருக்கிறது. உள்ளான மனிதன் பலனாக இருக்கும்போது இந்த சரீரமும் பலன் கொள்கின்றது. எதிர்த்து வருகிற தீமைகளை மேற்கொள்வதற்கு அது சத்துவம் பலனும் வாய்ந்ததாக இருக்கிறது என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால்தான் இந்த நாளில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிற ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். எதற்காக என்றால், உங்களுடைய உள்ளான மனிதனிலே நீங்கள் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்பதே என்று அவர் சொல்லுகின்றார். அதனுடைய காரணத்தையும் சொல்லுகின்றார். எபேசியர் 3 அதிகாரம் 14 முதல் 16 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது நாம் இப்படி பார்க்கலாம். வாசகம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆரம்பினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளாமையினால் தேவன் இதெல்லாம் நம்முடைய மகிமைக்காக, அவருடைய மகிமைக்காக, நம்முடைய எதிர்காலத்துக்காக இப்படி நடத்துகிறார் என்று எண்ணி நாம் ஸ்திரமாக இருக்கிறோமானால் என்னன்னா, உள்ளான மனிதனில் பலன் வேணும். இந்த உள்ளான மனிதன் வீக்காக இருந்தால், அதாவது பாருங்க, பாடியில் சரியான பலன் இல்லாவிட்டால் கொடைக்கானல் ஊட்டி மாதிரி இடங்கள் குளிர்வான இடத்துல போன கிடுகிடுன்னு ஆடும். பலமாக இருக்கிறவங்க பலமாக இருப்பாங்க. அதே வண்ணமாக இந்த ஆவிக்குரிய பயணத்திலேயும் இவைகள் வரும்போது திடமாய் நின்று அவைகளை மேற்கொள்வதற்கு என்ன செய்யணுமா? அதாவது இது பூமியில் வாடும்போது சீதோசனங்கள் மாறி மாறி வரும். அதே மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதாவது சூழ்நிலைகள், அனுபவங்கள் மாறி மாறி வரும்போது எல்லாவற்றையும் ஒன்று போல் திடமாக நிற்பதற்கு உள்ளான மனிதன், அதான் ஒரிஜினல் மனிதன், அந்த உள்ளான மனிதனில் பலன் வேண்டும். அதாவது சுவாமி நம்முடைய சீடர்களுக்கு சொன்னார். லூக்கா 10 அதிகாரம் 19 வாக்கியத்தை வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு கொடுக்கிற வல்லமை எது என்றால், அதாவது இந்த உலகத்தில் வாழுகின்ற என்னுடைய பிள்ளைகளுக்கு சத்துருவினால் பல எதிர்ப்புகள், பல நெருக்கடிகள், சூழ்நிலைகள் ஏற்படுவது உண்டு. அவைகளை மேற்கொள்வதற்கு நான் என்னுடைய பலத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். வாசிக்கலாம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும், சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இறங்கி போய் நீங்கள் என்னுடைய சுதந்திரம் செய்யுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். எதிர்த்து வருகிற சர்ப்பத்தை போல, தேள்களை போல, அதாவது அப்படிப்பட்ட தீமைகள் எழும்பி வரும்போது அந்த சத்துருவை மேற்கொள்ள உங்களுக்கு பலன் தருகிறேன். ஆனால் அவனுக்கு ஒரு பலன் உண்டு. ஆனால் சத்துருடைய வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு பலன் தருகிறேன் என்று வேதம் சொல்லுகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தெய்வீக பணியை செய்கிறவர்களுக்கும் இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பயணம் செய்கிறவர்களுக்கும் வேண்டியது தேவ பலன். உள்ளான மனிதனிலே தேவ பலன் வேண்டும். அவைகள்தான் உலகத்தில் எந்த கோணத்தில் வேதனைப்படுத்த தேவை கொண்டனா பாம்பு கடிச்சா எப்படி இருக்கும் பாருங்க. அவைகளெல்லாம் கொண்டு வருகிற சத்துருவை, அவனுக்கு இருக்கிற வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதைவிட மேலான வல்லமையை கிருபையை தருகிறேன். உள்ளான மனிதனில் பலப்படுவீர்களாக என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 105 4வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. வாசிப்போம். சங்கீத புஸ்தகம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், கர்த்தரையும்
அவர் வல்லமை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும் தேட வேண்டும். நாட்டம் எப்படி இருக்கணும்? அவருடைய வல்லமை வேணும். ஆண்டவரே, வல்லமை வேண்டும். அடிக்கடி தொய்ந்து போகிறேன், அடிக்கடி சோர்ந்து போகிறேனே, என்னுடைய வாழ்க்கையை அடிக்கடி என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியோ ஆட்டத்தில் இருக்கிறது. வெளியே பார்க்கும்போது நான் ஒரு சேவகனை ஊழியனை போல, வெளியே பார்க்கும்போது ஒரு விசேஷத்த சுவாசையை போல தோற்றமடித்தால் எனக்குள்ளே ஒரு ஆட்டம், எனக்குள்ளே ஒரு நடுக்கம். அடுத்து என்ன செய்வது, இந்த காரியத்தை என்ன செய்வது, எதிர்காலம் என்ன, எப்படி என்கிற அந்த பார்வை, அது அந்த நிலை உருவாகி கர்த்தர் பார்வை போய்விடுகிறது. ஜெபம்தான் கர்த்தரை தேடுகிறது உண்டு, 3 வேளை ஜெபம் உண்டு, கிடைக்கிற நேரங்களில் தெரிஞ்சபம் உண்டு. ஆனால் இந்த வல்லமை இல்லாவிட்டால் உள்ளுக்குள்ளே ஒரு ஆட்டம், உள்ளுக்குள்ளே ஒரு பதஸ்டம், உள்ளுக்குள்ளே ஒரு சோர்வு, ஒரு கவலை, இவைகளெல்லாம் திங்கிங். அப்படி வாழ்க்கையில் உட்கார்த்தனால் திங்கி, இதெல்லாம் இந்த உள்ளான மனிதனில் ஏற்படுகிற வீக்னஸ் என்று நாம் காணுகின்றோம். அதுபடினால்தான் கர்த்தருடைய வார்த்தை சொன்னது, சபையில் அப்படிப்பட்ட நிலை இருந்தபடியினால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். என்னென்றால் நீங்கள் உள்ளான மனிதனில் வல்லமையாய் புறப்படணும். அதுபடினால உள்ளான மனிதன், புறம்பான மனிதன் நீங்கி போய்விடுவான், அது அழிவுக்குரியது, அகன்று போய்விடும். இந்த உள்ளான மனிதன் என்றும் ஜீவிக்கிறான். இது பாவிக்கும் அதுதான், பரிசுத்தவான்களுக்கும் அதுதான். இயேசுவுக்கு கரம் கொடுத்து அவருடைய மீட்பை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு எரி நரகம் ஒன்று ஆயத்தமாக இருக்கிறது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பார்த்தவர்கள் உண்டு. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு என்ன வேண்டும்? உள்ளான மனிதன் வல்லமை கொள்ள வேண்டும், உள்ளான மனிதன் வல்லமையாக ஸ்திரப்பட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது. அப்படினால கர்த்தரையும் அவருடைய வல்லமை நாடுகள் என்று மட்டுமல்ல, சமூகத்தை நித்தமும் தேடணும். நித்தமும் தேட 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 அந்த வல்லமை அவனில் பெருகிக் கொண்டே இருக்கிறது, அவனில் ரொம்ப கொண்டு வீரியம் கொள்ள ஆரம்பிக்கிறது என்று நாம் காணுகின்றோம். அதனால் தான் பக்தர்கள் சொன்னார்கள், கிறிஸ்தனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி இந்த 2 தான், இதற்கிடையில் ஒரு ஜீவியம் இல்லை என்று பக்தர்கள் சொன்னார்கள். கொண்டு போட்டாலும் நம்பிக்கையாக இருப்பேன் என்பது தேவனுக்கு மகிமை. இங்கே அப்போஸ்தலன் எழுதுகிறார், அதாவது ஒரு ஆவிக்குரிய பயணம் செய்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு, குடும்பத்திற்கு எத்தனை வகையான போராட்டங்கள் வரும் என்று அவர் எழுதியிருக்கிறார். ஆனபடினால அப்படிப்பட்ட தீங்கு நாளில் அவனை ஜெயிக்க நீங்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19 வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அவன் கொண்டு வருகிற சாத்தானுடைய, அதாவது ஏவுகணைகள், அவனுடைய அஸ்திராயுதங்கள், அக்கினி அஸ்திரங்கள், அவனுடைய தந்திரங்கள் என்ன என்றால் மாம்சத்தின் வழியாக, இரத்தத்தின் வழியாக. இதுவே அநேக மனிதர்களுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் இதிலே போராடி 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 இதிலே வீழ்ச்சியடைந்து மனிதர்கள் மாம்ச சம்பந்தப்பட்டவர்களால் வர எதிர்ப்புகளை அதாவது மேற்கொள்ளாமல் அதில் விழுந்திக்க இப்படியெல்லாம் இருக்கிறது அல்லவா? ஆனால் அப்படினால இந்த மாம்சம் இன்னும் பல விதமான தீமைகளை கொண்டு வந்து ஏதேனிலே தேவ மனிதர்களை தேவனைப் போல உருவாக்கப்பட்ட குடும்பத்தை வீழ்த்தினது போல இன்றைக்கு அவன் சுற்றி அலைகிறான். தேவனுக்கு மகிமை. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவன் என்ன செய்கிறான்? எவனை விளங்கலாமோ எவனை கெடுக்கலாமோ என்று வலவீசு சுற்றி திரிகிறான். அதுபடினால ஜெபம் பண்ணுங்கள், வாசிப்போம். மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சர்வ ஆயுத வர்க்கம், அதாவது இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற வரைக்கும் பொல்லாங்கனுடைய அதாவது ஏவுகணைகள் உண்டு. இவைகள் நம்மை தாக்காமல் இருப்பதற்கு நமக்கு சர்வ ஆயுதங்களை தேவன் தந்திருக்கிறார்கள். இந்த சர்வ ஆயுத வர்க்கத்தையும் யார் தரித்துக் கொள்கின்றார்களோ
அவர்களுக்கு அதாவது அந்த தாக்குதல் ஏற்படுவது இல்லை. அந்த தீங்கு நாளில் அவர்கள் நின்று அவனை மேற்கொள்ள கர்த்தர் வழி கொடுத்திருக்கிறார். அப்படி இல்லாமல் அதாவது கர்த்தர் விட்டுட்டார் கைவிட்டுட்டார் அப்படின்னு அறிக்கை செய்கிற மக்களும் இருக்கிறாங்க. இல்லை, கர்த்தர் கைவிடுகிறவர் இல்லை, நாம் தான் கர்த்தரை விட்டுவிட்டு விடுகை உண்டாகிறது. அப்படினால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், சர்வ ஆயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அந்த சர்வ ஆயுத வர்க்கம் தான் என்ன, அவர்களை கூட நாம் வாசிக்கலாம். வாசித்து பார்ப்போம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், மார்க்க இருதயத்திலே நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களில் தொடுத்தவர்களாயும், தேவனுக்கு மகிமை. பாதரட்சை போட்டுக்கொண்டு வீட்டுக்குள்ள பாதரட்சை போட்டு வெளியேற ஆனபடினால வெளியே சுவிசேஷம் அறிவிக்கும் போது சமாதானத்தின் செய்தி. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தை வாயிலிருந்து வருகிற வார்த்தை சமாதானத்தின் சுவிசேஷம். கேட்கிறவருடைய உள்ளத்தில் சமாதானம் உண்டாக. எத்தனையோ உள்ளங்களிலே சாத்தான் போராடி எத்தனை தற்கொலைகள், எத்தனை அவல நிலைகள் என்று உலகத்தில் நடக்குது பாருங்க. ஒரு சின்ன காரியத்துக்கு உடனே ஜூசட். ஆனபடினால எங்கே யார்கிட்ட பேசுறாலும் சத்தியம் அரைக்கச்சை. அதுதான் நம்முடைய அவசரமும் கலந்து போகாமல் இருப்பது. அநேகர் சுவிசேஷம் அறிவிக்க போகிறேன் என்று அங்கே கச்சை அறையில் பெல்ட்டுக்கிட்டா அதனால அந்த உடுத்திருக்கிற துணி அவந்து விழுந்துடுது. இவன நிர்வாணமாகி போய்விடுகிறான். பார்க்கிறோம் அல்லவா? அதுபடினால சாத்தானால் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆத்மாவுக்கு நாம் இறைவனுடைய அந்த விடுதலை, அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்றால் நம்மில் இருக்க வேண்டியது சத்தியத்தின்படி வாழ்க்கை, தேவனுக்கு மகிமை, சத்தியத்தின்படி ஜீவியம் இருக்க வேண்டும். சத்தியத்தை கேட்கின்ற அருமையானவர்களே, ஊழியம் 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 என்று நாம் அலைகிறது நல்லது. முதலாவது நம்முடைய வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும், முதலாவது நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். அதற்குத்தான் இவைகளெல்லாம் சொல்லி இருக்கின்றது. சர்வ ஆயுத வர்க்கத்தையும் நான் தரிக்க கவனமா இருக்கணும். தீங்கு நாளிலே அவரை எதிர்த்து நிற்பதற்கு சர்வ ஆயுத வர்க்கத்தையும் தரித்தவர்களாக இல்லைங்கள். 3 காரியம் பார்த்தோம். அடுத்த வாசிங்க. முள்ளாங்கடியையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாமே வைத்திருந்தாலும் இந்த கேடயம் கையில் இல்லாவிட்டால் எதிராளி எய்கிற அம்பு நமக்குள்ளே தெரிந்துவிடும். அதாவது தேவனுடைய ஜனங்கள் சர்வ ஆயுத வர்க்கம் தரிக்காமல் பிசாசு பிடித்தவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க, பிசாசு பிடித்தவர்களுக்கு ஜெபம் பண்ண, அதுக்காக உபவாசம் இருக்க போராட. எத்தனை பேர் சொல்கிறாங்க, அந்த மனிதனுக்காக பாசம் கொண்டு போராடி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண, ஐயா எனக்கு தாக்குதல் ஆயிடுச்சு, எனக்கு வீக்கா இருக்குது. நாம் எச்சரிக்க வேண்டியதானே இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னதோடு அதில் அவர் மேற்கொண்டு சொன்னது என்னென்றால், தீங்கு நாளில் அவர் ஏற்று நிற்பதற்கு இப்படிப்பட்ட கவசங்கள் எல்லாம் மாட்டிக்கொள்ளுங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தத்தை கேட்கின்றவர்களே, பரிசுத்தாய் பெற்று விட்டேன் என்று உடனே கிளம்பி விடாதுங்க, உடனே ஓட ஆரம்பித்து விடாதீர்கள். அமர்ந்திருங்கள். அமர்ந்திருந்து முதலாவது நம்மை யுத்தத்துக்கு போகிறவன் எல்லா விதமான அவனுக்கு வேண்டிய ஆயுதங்கள், கவசங்கள் எல்லாவற்றையும் அதை பார்த்து கொண்டுதான் வெளியே கிளம்பி போவான். இல்லாமல் போனால் எதிராளி தாக்கி விடுவான் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். கேட்பார்கள் சில ஊழியம், ஜனங்கள் அழிந்து போகிறார்களே, எப்படி இருக்க எனக்கு ஊழிய அழைப்பு, அப்படினால ஊழியத்துக்கு போனோம். சொல்றது தான் ஊழியம் என்று சொல்வது 3 வகைப்படுகின்றது. ஒன்று அழைப்பு வேண்டும். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அழைப்பு இருக்கும், அப்படி வேதம் சொல்லுகின்றது. தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவர் என்னை அழைத்தார் என்று அவர் சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை. அழைத்த உடனே ஓடிடக்கூடாது. எனவே தேவ சமூகத்திலிருந்து தேவ அதிகாரத்தை பெறணும். அதற்கு தேவனுடைய ஆளுகைக்குட்பட்டிருக்கிற, தேவனோடு உறவாடுகிற தேவ மனிதர்கள் தேவை. அவர்கள் மூலம்தான் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த அபிஷேகத்தை அவர்கள் மூலம்தான் தருகின்றார். அதில் ஓடிடக்கூடாது. ஏன்னா 3வது அனுப்பணும். எல்லாமே இருந்தாலும் என்ன வேலை செய்யணும்? 5 ஊழியங்கள், 5 வகையான ஊழியங்கள் வேதத்தில் இடம் பெற்றிருக்கிறது. எந்த ஊழியத்துக்காக கர்த்தர் அழைத்தார், எந்த ஊழியத்துக்காக அதிகாரப்படுத்தி இருக்கிறார் என்று அறிந்து அந்த தேவ மனிதர்கள் மூலமாக அவர்களுக்கு சுசூழியமா அதை செய்தால் அதில் சுத்தி பெறுவார்.
அதில் அவர் பூரணப்படுவார். கர்த்தர் அதில் கூட இருப்பார். சுவிசேஷத்தை அழைக்கப்பட்ட ஒரு சபை நடத்த போனால் விழுந்து போவார். இவைகளெல்லாம் கவனமாக கேளுங்க. ஆனபடியினால் அருமையானவர்களே, சாத்தானுடைய தந்திரங்கள் பெரிதாக ஊழியம் என்று போய் எத்தனை பேர் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை இழந்திருக்கிறார்கள். அப்படி இருக்காதீர்கள். ஆனபடியினால் இன்று தரக்கூடிய ஆலோசனை, அதாவது நீங்கள் உள்ளான மனிதனிலே வல்லமையாய் பலப்படணும். நீங்கள் பலப்பட வேண்டும். அதற்குரிய அதிகாரத்தை தேவன் அவர்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சரீரத்தில் வியாபசுத்தம் செய்ய வரும்போது அவர் நேரடியாக கொடுத்தார். இன்று அவர் பரிசுத்த ஆவியினால் தம்முடைய மனிதர்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்து அவர்கள் மூலமாக அதை கொடுக்கின்றார். தேவனுக்கு மகிமை. அந்த அதிகாரத்தை பெற்றவர்கள் தான் சாத்தானிடத்தில் இருக்கிற அந்த வல்லமையை முறியடித்து தெய்வீக வல்லமையை வெளிப்படுத்த முடியும் என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டவர் சோதனைகிறார். தேவனை ஆராதிக்கிற மக்களே, கர்த்தரை மட்டும் புகழ்ந்து விட்டு போய்விடாதீர்கள். அதிலே கர்த்தருடைய வல்லமை எனக்கு இன்று வேண்டும் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய வல்லமை வேண்டும் என்று கேளுங்கள். அந்த வல்லமைக்கு தடையாக இதில் இருக்கிற தடை என்ன என்று கண்டுபிடியுங்கள். கண்டுபிடித்து நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருங்கள். தேவனாய் கர்த்தர், அதாவது சாத்தானுடைய சகல வல்லமையும் அதாவது முறியடிக்க அவர் கர்த்தர் தம்முடைய வல்லமையும் கிருபை நமக்கு தருவார். நாம் அதோடு கூட இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஓடிக்கொண்டே இல்லாமல் காத்திருங்கள். கர்த்தருடைய வல்லமையும் நாடுங்கள். சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் உட்கார வேண்டும். பேட்டரி இருக்கிறது என்றால் கரண்டில் எவ்வளோ நேரம் சார்ஜஸ் ஆகிறதோ அந்த அளவுக்கு இதில் சார்ஜ் ஏறும். அந்த அளவுக்கு அது பயன்படும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஒளி கொடுக்கணுமா, வாகனத்தை இழுக்கணுமா, எல்லாமே செய்யும். அப்போ சொன்ன பவுல் குறைந்திருக்கிற எழுதும்போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் போது அவர் அங்கே சொல்லுகிறார் பாருங்க, இந்த புறம்பான மனிதன் அழிந்து போகும், உள்ளான மனிதன் தான் அது பலப்படும், அதுதான் என்று ஜீவிக்க போகிறது என்று அறிந்து சொல்கிறதை பார்ப்போம். வாசிக்கலாம். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாளும் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறதில்லை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் எங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக உள்ளான மனிதன் புறமான மனிதன் என்று அவர் சொல்லுகிறதோடு இது நித்திய கனமகிமை அடைவதற்கு உள்ளான மனிதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த மனிதனை கர்த்தர் ரட்சித்திருக்கின்றார். ஆனபடியினால நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை என்று, அதாவது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது இங்கே அப்போஸ்தலர் சொல்லுகிறதை பாருங்க, வாசிக்கலாம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமை அடைந்து மறுவப்படுகிறோம் என்று, அதாவது 4ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தில் சொல்லும் போது இப்படிப்பட்ட நம்பிக்கை, இப்படிப்பட்ட பலர், இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறபடியால் நாங்கள் என்ன செய்வதில்லை, சோர்ந்து போகிறது இல்லை என்று அவர் சொல்கிறார். வாசிங்க. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள், இப்படிப்பட்ட ஊழியம் என்ன ஊழியம்? அதாவது நாங்கள் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒரு நாள் எங்களுடைய உள்ளான மனிதனிலே ஆண்டவரை இருக்கிறவனமாய் பார்க்க போகிறோம். கண்ணாடியில் இப்படி பார்க்கிறோமே அதே வண்ணமாக நேரடியாக முகமுகமாக அவரை தரிசிக்க ஒரு காலம் வரப்போகிறது. அது மாத்திரமல்ல, நாங்கள் மகிமை அடைந்து கொண்டே இருக்கிறோம். அந்த நம்பிக்கையில் பின்தங்காமல் அதில் நிலைத்திருக்கிறபடினால் ஒரு நாள் அந்த மறு ரூபத்தை அடைந்து விடுவோம். அப்படினால் இப்படிப்பட்ட நம்பிக்கையுடைய, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடைய, இப்படிப்பட்ட அனுபவடைய நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்களுடைய உள்ளான மனிதனை கண்டு வீரியம் கொள்கிறான், பலன் கொள்கிறான். அவரை நம்புகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்கிறதை அறிந்து நாங்கள் எந்த சூழலை வெளியே போனால் அடி, உதை, அவமான, நிந்தைகள், பசி, பட்டினி, நிர்வாணம் எல்லாம் தான் இருக்குது. ஆனால் நோக்கம் என்ன? அந்த உள்ளான மனிதன் அதை அறிந்திருக்கிறபடியால் நாளுக்கு நாள் உள்ளான மனிதனில் பலன் கொள்ளுகின்றான். அதுபடியால் வார்த்தை கேட்கின்ற அன்பானவர்களே, பெற்றிருக்கிற அனுபவத்தில் நீங்கள் நிலைத்திருக்க உங்களுக்கு உள்ளான மனிதன் இல்லை பலன் வேண்டும்.
அந்த பலனை பெற்றுக்கொள்ள நீங்கள் அதாவது இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள். அந்த பலனை பெற்றுக்கொள்ள அந்த ஜெப வேளையில் ஆண்டவருடைய வல்லமை எனக்கு வேண்டும் என்று கர்த்தரையும் வல்லமை நாடுங்க. அந்த வல்லமை வருவதற்கு என்ன தடை என்று அதில் நீங்கள் கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடித்து அந்த தடையை நீக்கிடுங்க. அந்த வல்லமை உங்களை ஆட்கொள்ளும். அந்த வல்லமைக்கு நிகர் இல்லை, நிகரே இல்லை. கர்த்தருடைய ஆவியை அளவிட்டவன் யார் என்று வேதம் சொல்லுகின்றது. கர்த்தருடைய ஆவியை மட்டிட்டவன் யார் என்று சொல்லியிருக்கின்றது. அது சில இடங்களில் அந்த ஆவியினுடைய பலன் வெளிப்பட்டதை நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை. சில பரிசுத்தவான்கள் இருந்து அது வெளிப்பட்டிருக்கிறது அல்லவா. சிங்கத்தை கிழித்திருந்தார்கள். அவருடைய ஜெபத்தை கேட்டவுடன் பெரிய பெரிய கதவுகளெல்லாம் திறந்து கொண்ட கைதிகளிலிருந்து கட்டுகளெல்லாம் கலந்து ஓடினது. இதெல்லாம் அந்த ஆவியினுடைய பலன், உள்ளான மனிதனில் உண்டாகிற பலன். அவைகளை நாம் பெறணும். அதை பெற்றுக்கொள்ள நாடுங்கள். மற்றபடி பாடல் பாடுகிறது நல்லதா, நல்ல ஜெபம் நல்லதுதான், பெரிய கூட்டம் நல்லது, நல்ல பிரசங்கம் நல்லது. ஆனால் மெயின் காரியம் என்ன என்றால் உள்ளான மனிதனில் பலன் கொண்டால்தான் நாம் அந்த பூரண ரட்சிப்பு அடைய முடியும். அங்கே நான் போய் சேர முடியும். இதற்கிடையில் நான் வாசித்தோம் அல்லவா, மாம்சத்தோடு ரத்தத்தோடு துறைத்துறைகளோடு அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடு கடைசியிலே வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்படினால இப்படிப்பட்ட தீங்கு நாளில் அவனை ஜெயிப்பதற்கு பலன் வேண்டும். பலன் இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. வேத அறிவினரே இருக்கலாம், சிலருக்கு பேச்சு நன்மை இருக்கலாம். அது மட்டும் போதாது. உள்ளான மனிதன் பலனாக இருக்கும். பாவப்பட்டவனாக இருக்கலாம், ஒன்று தெரியாதன் போல் இருக்கலாம். உள்ளான மனிதனில் பலனாயிருப்பான். எதை காண்பித்தாலும் அவர் என்ன சொல்வார்? கொண்டு போட்டால் அவர் மேல் நம்பிக்கையார் என்றுதான் சொல்வார்களே ஒழிய உள்ளே ஆற்றங்கள் ஏற்படுகிறது இல்லை. தேவனுக்கு சத்தியவேதம் சொல்கிறது, கற்று நிச்சயித்தவைகளே நிலைத்தவர்கள். அவர் கலக்கினார், இவர்கள் ஒன்றும் கலக்கிறதுக்கு உள்ள கலங்களுக்குரிய அழுக்கு கலந்தால் தான் கலங்குமே ஒழிய சுத்த தண்ணியாக இருந்தால் ஒன்றும் கலக்க முடியாது. ஆனால் திடமனதாயிருங்கள். வார்த்தை கேட்கின்ற அன்பானவர்களே, நாம் தியானிக்கிற இந்த பலன் எங்கிருந்து வருகிறதா? உன்னதத்திலிருந்து வருகின்றது. இன்றைக்கு உலகத்தில் சரீர பிரகாரம் எவ்வளோ விளம்பரம் பாருங்க. இதை சாப்பிட்டு பாருங்க, இது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, அல்லது இன்னும் உடற்பயிற்சி இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, உங்களுடைய பலன் எப்படி ஆயிரும் அப்படிலாம் சொல்லி நிறைய விளம்பரம் இருக்கிறது. ஆனால் உள்ளான மனிதனில் பலன் அடைவது எப்படி? அது இல்லையே. அந்த பலன் எங்கேருந்து வரும்? பூமியிலிருந்து வராது. அது உன்னதத்திலிருந்து வருகிறது என்று லூக்கா 24 வாக்கியத்தில் இங்கே ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு சொன்ன வார்த்தையில் ஒரு முக்கியமான வார்த்தை வாசிக்கலாம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். தேவனுக்கு மகிமை. பலங்கிருந்து வரணும், இங்கிருந்து வராது. இந்த கடையில் அந்த கடையில் அங்கே இங்கெல்லாம் வராது. அது உன்னதத்திலிருந்து வருகிற பலன். தேவனுக்கு மகிமை. அப்படினால் நான் போகிறேன். அப்படியே பேசிக்கொண்டிருக்கும் போதே அவர் இடத்துக்குள்ள போட்டு மேலே போய்விட்டார் என்று நாம் காணுகின்றோம். போய் நான் அனுப்புவேன். பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதீர்கள், எருசலேமிலேயே தரித்திருங்கள். அப்பொழுது நீங்கள் மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு ஆகிய சத்தியங்களை நீங்கள் எடுத்துரைக்க முடியும். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் சுவிசேஷமாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அதுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனை காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். எருசலேமிலே தரித்திருங்கள். எருசலேம் என்று ஒன்று உண்டல்லவா, அங்கே தரித்திருங்கள். அப்பொழுது உங்களுக்கு அந்த உன்னத பலன் கிடைக்கும். உன்னத பலன் கிடைத்தால் நீங்கள் ஆன்மீகத்தில், உங்களுடைய ஜீவியத்தில், ஊழியத்தில், வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஸ்டெப்பாக மேலே ஏறிக்கொண்டே இருப்பீர்கள். தேவனுக்கு மகிமை. எனக்கு போன்ற பிரசுத்தவான்கள் அவர்கள் மனைமக்களோடு வாழ்ந்தாலும் அவர் தேவனோடு சஞ்சரிக்கிறவராகவே இருந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படினால் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பூமியில் உள்ள அது இது அதனால் முடியவில்லை, இல்லை, அப்படி சொல்லவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறபடியினால் ஆண்டவரிடத்தில் நாம் நன்றாக கோயிலுக்கு போகிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய், வேத வாசிக்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிற அனுபவம், வல்லமை நாடுங்கள், நித்தமோட சமூகத்தை தேடுங்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால்
ஆண்டவரை நாம் சோதரிக்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனம் கேட்போம், ஒரு வசனம் கேட்போம். தேவனுக்கு மகிமை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7-9 வரைக்குள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். பரிசுத்தாவி அந்த வல்லமை, அதை பொக்கிஷம் என்று வேறு வார்த்தைகள் இல்லாதனால அதை பொக்கிஷமாக சொல்லியிருக்கிறார். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்க போகிறதில்லை. இதை பெற்றிருக்கிறதுனால எங்களுக்கு வருகிற நெருக்கம், ஒடுக்கம் இவர்களிலே நாங்கள் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைவதில்லை, நாங்கள் மனமுறிவு அடைவதும் இல்லை என்று அவர் சொல்கிறார். தேவனுக்கு மகிமை. அதனால் பெற்றிருப்பது பொக்கிஷம். தேவனுக்கு மகிமை. அந்த வல்லமைதான் பொக்கிஷம். அது இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே வந்திருக்கிற இந்த பரிசுத்தாவி ஒரு பொக்கிஷம். அது உலகத்திலிருந்து வந்த பலன் எல்லாம் எதுவும் சொல்லுகின்றது. அப்படினால் இந்த வல்லமையை பெற நாம் தினமும் நாடுவோம். சமூகத்தை நித்தமும் தேடணும். தேடும்போது வல்லமையை தாரும் ஆண்டவரே என்று வல்லமையை கேட்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படினால் உடைய உள்ளான மனிதனில் நீங்கள் வல்லமையாய் பெறப்படும்படியாக நான் முழங்கால் படியிட்டு என் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன் என்று அவருடைய கதறி சொன்ன சத்தத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். நேர வீழ்ச்சி அடைவதை நேர்ப்பன் மாறி போகிறதும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டே உலக சிநேகங்கள், மாம்ச கிரியைகள் ஒழியாமல் இருக்கிறது நாம் காணுகின்றோம். அவர் என்ன செய்வார்? அவர் தேவ சமூகத்தில் தான் முழங்கால் படியிடுவார். வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அப்படினால் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுகிறேன், வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். தேவனே ஸ்தோத்திரையா, கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே உடைய வார்த்தையை நீ தந்த வார்த்தை சிறிது தியானித்தோம். அதற்காக உமக்கு நன்றி. வார்த்தை கேட்டுக்கொண்டவர்கள் கர்த்தாவினுடைய வாழ்க்கையில் தேவனே ஏன் இப்படி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகட்டும். அவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். சுவாமி கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவின் கடைசி காலத்திலே நம்முடைய திருச்சபையை எழுப்பியிருக்கிறீர். திருச்சபை அந்த நிலையிலே என் வல்லமைக்குள்ளாகும் கடைசி காலத்தில் ஒரு சேர எழும்பும் என்று வல்லமையுள்ளதாக, சத்தியத்தின்படி செய்ய வல்லமையுள்ளதாக இருக்கும் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட கூட்டங்களை ஒன்று சேரும். தேசத்தை நம்முடைய கரத்தினால் அசையும். பாவிகள் மனம் திரும்பட்டும். யார் இயேசுவை தெய்வம் என்று காணட்டும். கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். விதைத்த விதைகள் நல்ல பலன் கொடுக்க பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இதாவது